நானே உன் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் என்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் என்ப ராஜா என் பரிகாரி. அல்லேலூயா. உனக்கு போராட்டமா, பிரச்சனையா, தலைவலியா, என்ன பிரச்சனை? தலை எழுத்தா? எது? உன் பரிகாரி யாரு? ஏசப்பா தான். கடைசியில் இந்த வசனத்தில் நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி. இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தைகளும் கொடுக்கிற தரிசனங்களும் உனக்குன்றதை நீ பிடிச்சுக்கோ. என் பரிகாரி எனக்கு தான் பேசுறாரு. நிறைய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. இருக்கிற இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வித்தியாசமே வேற மாதிரி போக போகுது. அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதில் சில இடைஞ்சல்கள் உருவாகும். அதெல்லாம் பார்த்து அசர்ற ஆட்கள் நம்ம கிடையாது. எனக்கு உங்கள் மேலே 100% பாசம் இருக்குது, 100% நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என் சபை, நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்க போறீங்கன்ற தரிசனம் இருக்கிறது. உங்கள் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின்படி தான் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். ஒருவன் 1000 துரத்துவான், 1000 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் ஒருத்தரை கொண்டு 1000 பேரை ரட்சிக்கும்படி செய்வார். காலையில் நான் ஒரு சாட்சி சொன்னேன். வந்ததும் இது 6:30 நான் இங்கே இருக்கிறேன். இப்போ நான் ஒரு சாட்சி சொன்னேன். ரமணி அக்கா இங்கே இருந்தாங்க. உன் கூட இன்னொருத்தங்க வரணும், உன் கூட ஒருத்தங்க வரணும், உன் கூட ஒருத்தர் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வேற மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு ஆத்துமா உன் கூட வரணும். 1+1 அப்படி டபுளா மல்டி ஆகுது. அது ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த இடத்தை நிரப்புவார். இறங்க போகிற அடுத்த லெவலுக்கு ரட்சிப்பு பெருக போகிறது, தரிசனம் உயர்வா வரப்போகிறது. அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில சிகப்பு கொடி காண்பித்து கொண்டிருந்த காரியங்கள் பச்சை கொடி காண்பித்து வழிவிட போகிறது. தேவன் சிறப்பான காரியத்தை உங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க நினைக்கிறதற்கு வேண்டுறதுக்கும் கர்த்தர் அதிகமா உங்களுக்கு செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் மட்டும் அப்படியே எழும்பி நின்று முடிக்கல. சின்ன ஆராதனைக்கு நேர போகும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் நமக்குள்ளே எழும்பி ஜெபிக்கும் பொழுது முன்னாடி காலியான சேர்கள் இருந்தால் நிரப்பிக் கொள்ளுங்க. முன்பதாக வந்து உட்காரணும்னு யோசிக்கிறவங்க வந்து உட்காருங்க. சீனிவாசன் எங்கேயாவது காலி சேர் இருந்தா காட்டி விடுங்க. கர்த்தருடைய ஆவியான நமக்கு கிருபை செய்யட்டும். ஒரு 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு மார்போடு ஆணை பாரு, மனக்கவலை தீர்ப்பாரு. மார்போடு ஆணை பாரு, மனக்கவலை தீர்ப்பாரு. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் சொல்லுங்க, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய், எல்லாரும் சொல்லுங்க, ஏற்றுவது. எல்லாரும் சொல்லு, கைகளை உயர்த்தி. தேற்றுவா, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. மார்போடு ஆணை பாரு. ஒரு குடும்பத்தை ஆண்டவர் மார்போடு அணைக்கிற பார்க்கிறேன். மனக்கவலை தீர்ப்பாரு. ஒரு சிலருடைய மனக்கவலைகளை தேவன் மார்போடு அணைப்பாரு. மனக்கவலை தீர்ப்பாரு. ஒரு தாய் என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்று வருவோ என் நேசர் தேற்றுவா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உங்க கரங்கள் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, உங்க கரங்கள வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சில நன்மைகளை கரங்களை போடுகிறார். கரங்களை அசைத்துக் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதை வாங்கத்தக்கதாக, அதை நீங்க இப்பொழுதே உணரத்தக்கதாக தேவனிடத்தில் பல அற்புதங்களை செய்வாராக. நரது நகலர தரிகா நகதுனோ கலவர் அவசக்கவா நீ கௌடா லரபா. தலைக்கு மேலாய் கரங்களை தட்டிக்கொண்டு அபிஷேக நாதருடைய வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, ஜெயம் கொடுக்கிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை, அற்புதங்களை கொண்டு வருகிற வல்லமை, வாளாக்காமல் தலையாக்கிற வல்லமை, கீழாக்காமல் மேலாக்கிற வல்லமை, சாத்தானுடைய கிரிகளை நொறுக்கி போடுகிற வல்லமை. நான் 3-4 குடும்பத்தை நாங்க பார்த்தோம் கடந்த வாரத்துல. ஜெபிக்கும் பொழுது வீட்டுக்குள்ள சமாதானம், நம்ம சண்டைகளை கொண்டு வர பிசாசை மூட்டி விட்டு அக்கம் பக்கம் உசுப்பேத்தி குடும்பத்தை கொலைக்க நினைக்கிற பொறாமை கொண்ட ஆவிகளை குறித்து நாங்க பார்த்தோம். கைகளை உயர்த்துங்க, தரிசனத்துக்கு ஜெபிங்க. உன் குடும்பத்தை சிதறடிக்க, பிள்ளைகளை சிதறடிக்க, பையனை சிதறடிக்க, மகனுக்குள்ள மகளுக்குள்ள சண்டைகளை உருவாக்க, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு பொறாமை கொண்டு எரிந்து விழுகிற சாத்தானுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற குடும்பத்தில் எந்த பிள்ளைகளுக்குள்ளையும் அப்படி உள்ள ஒரு சாத்தான் நுழையவே கூடாது, கிரியை செய்யக்கூடாது, அங்க சண்டை உண்டாக்க கூடாது, பெரியவர்களை கொண்டு அப்படி வருகிற சாத்தானை கர்த்தர் சவுக்கால் அடித்து இங்கிருந்து விரட்டி, வீட்டிலிருந்து விரட்டி, குடும்பங்களிலிருந்து விரட்டி, மூலை முடுக்கிலிருந்து, வீட்டு மூலை முடுக்கிலிருந்து விரட்டி கர்த்தர் அவைகளை உடைத்து போடுவாராக, சிதறடிக்க செய்வாராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கம்மா. வேகமாக அவருடைய வார்த்தை தியானித்து
சரியாக 15 நிமிடத்தில் நான் முடிக்க வேண்டும். இந்த 15 நிமிடத்திற்குள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை, ஆண்டு சாத்தானுடைய போராட்டங்களை, பிசாசுடைய கண்ணிகளை, மந்திரக்கிரிகளை அத்தனையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் பெரிய மாறுதலை தருவாராக. ஆமென், ஆமென். முதலாவதாக நம்ம பார்த்த வியாதியில் இந்த இயேசப்பா நம்மளை என்ன செய்றாரு? ரட்சிக்கிறார், பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிறார். வியாதி எசேக்கியாவை தூக்கி நிறுத்தினார். எசேக்கியா வியாதியில் தூக்கி நிறுத்தி அவனை 15 ஆண்டுகள் சாட்சியா வைத்தார். அல்லேலூயா. உன்னை தூக்கி நிறுத்தி பல ஆண்டுகள் சாட்சிகளாய் வைப்பாராக. நீங்க தான் சாட்சிகள். குழந்தைங்க உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாப்பா எனக்கு சின்ன குழந்தை, நான் அங்கே வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு இப்போ இவ்வளோ அழகான பிள்ளையா வளர்த்தி கொடுத்துருக்கிறாருன்னா, நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தீங்க, வளர்ந்தீங்க. ஸோ இதை இடைப்பட்ட நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம், துரோகங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம். இப்போ பிசாசுடைய போராட்டங்கள் கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை உயிரோட இப்படி கொண்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சீக்கிரமாக மார்க்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வேகமாக வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி சீஷரிடத்தில் கேட்டேன். கேட்டது எங்க? நல்லா கிடைக்கும் போ. நீ எங்க கேட்கணும்? நாங்க எல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விடுதலை வேணும்னு கேட்கறது யார்கிட்ட தெரியுமா? முன்னாடி பழைய சொல்ல புன்ன மிக்கேலு, ரப்பேலு, ஹெப்ரேலு, ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதுதான் நாங்க கேட்கிற ஜபம். ஆதியில அது வந்து எப்படி போறதுன்னா, ஒரு வீடு பார்க்க போறதுல புரோக்கர் கிட்ட போயிட்டு போற மாதிரி கதை. தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க, உங்களை சொல்லித்தரேன். நம்ம டைரக்டா வந்து ஓனர்கிட்ட டீல் வச்சான்னாச்சுங்க, எங்க ஏறுது எங்க இறங்குன்னு தெரியும். எத்தனையோ புரோக்கர்ஸ் ஜனங்களை கவுத்திருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன கனெக்ஷன் நமக்கு இருக்கணும்னா, டைரக்ட் கனெக்ஷன் தான் இருக்கணும். டைரக்ட் யாருன்னா, நீயும் உன் இயேசுவும் தான். இவன் எங்க போனா? புரோக்கர் கிட்ட போறான். என்ன ஆவி? ஊமையான ஆவி. ஊமைன்னா நல்லா கவனிங்க, ஒன்னு சொல்றேன். ஒரு இடம் பேர் நான் உங்களை சொல்ல விரும்பல. ஒரு இடத்துல ஜெபம் நடந்து கூட நான் செய்தியெல்லாம் முடிச்சாச்சு, கடைசி பிரேயர் நடக்குது. அல்லேலூயா. டேய் குரங்க உட்காருடா, சொரியிற. அவன் அப்படித்தாங்க, குழந்தை ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் மட்டும் பிரச்சனை பண்ண போற, அவனை அப்படி ஒரு செட் அப்படி திரும்புது அப்படி. அப்போ உன் எண்ணமெல்லாம், உன் சிந்தையெல்லாம் குரங்கு பக்கம் போகிறதானே. அவனை நான் குரங்குன்னு சொல்லலை, சில நேரத்தில் நம்மளும் குரங்கா மாறிடுறோம். அவன் இருக்கட்டும், அங்கே நீ ஏமா பேக் கொடுக்க சீக்கிரம், அவன் என்ன கேட்குறான்னு கொடுத்துரு. ஒரு வயசு வரைக்கும் அப்படிதான், அப்புறம் சரியா இங்கே வருவான். நான் மெசேஜ் கொடுத்து முடிச்சாச்சு, ஜபம் நல்லா பேசிட்டு வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசினாரு. எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குங்க, குடும்பத்தில் இது மாதிரி போராட்டம், நல்லா கவனிங்க, நல்ல போராட்டம் இருக்குங்க, என்னன்னு தெரியலங்க, இப்படி போராட்டம். அப்படி அழகா பேசிட்டு வந்தவர் அவர் பாட்டுக்கு பேசுறாரு. ஆனா அவர் பேசுறாரு, திடீர்னு என்ன ஆயிடுச்சு? சத்தம் இல்ல, காத்து மட்டும் தான் வருது. 2 நாளைக்கு முன்னாடி தயமணி சிஸ்டர் என்ற போன்ல பேசினாங்க. அண்ணா எப்படி ஸ்கூல்ல கத்தின்னு வந்து, அதே மாதிரி ஏதாவது பரவாயில்லையே. ஆனா இவர் வந்து
ஜபிங்க அண்ணா உள்ள ஆக்ஷன்லாம் எனக்கு புரியுது. ஆனா இது என்ன ஆவி புகுந்திருக்கு? ஊமை. அவனை அங்கிருந்து அவனுடைய பிரச்சனை பேச விடாத, அவனுடைய காரியங்களை சொல்ல விடாத ஒரு ஊமையான சாத்தான். இன்னைக்கு நீங்க ஆண்டவரத்துல ஜெபிக்க கூடாதபடிக்கு சில சாத்தான் வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு தடுப்பான். அந்த சகோதரன் இடத்துல பேசி பாதி பேசிட்டாரு, பாதி அடுத்தது பேச விட, முக்கியமான விஷயம் பேச விட மாட்டேங்குது. உங்களை நல்லா கவனிச்சுவாங்க. நீங்க ஜெபித்துன்ற ஆண்டவரே நான் தைரியமா போய் ஜெபிக்கணும், என் வாயை தரங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் வாயை விரிவாய் தர, நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். ஹல்லேலூயா. நம்ம இப்போ என்னத்துக்கு பிரியாணி சாப்பிடதான் திறக்கிறோம், நிரம்புது. ஜெபிக்கிறதுக்கு திறக்கணும், துதிக்கிறதுக்கு திறக்கணும், மற்றவங்கள பேசுறத குறைக்கணும், ஆண்டவருடைய பேசுறத அதிகரிக்கணும். அதிகரின் சாத்தான் கூட ராத்திரி இந்த இடத்துல இருக்க ஒரு சிலருக்கு சொல்றேன், எனக்கு தெரியுது. ராத்திரி உருவமா வந்துடும், குத்த வர்றதும் திறத்த வர்றதும், பாம்பை விட்டு திறத்துறதும், நீ சாகுது போனா இந்த ஃப்ரீசர்ல வச்சிருக்கிற மாதிரியும், யாரோ ஒன்று திறத்திட்டு வர மாதிரியும். யாரோ காலில் என்ன சொன்னாங்க, என்ன ஏதோ ஒன்று திறத்திட்டு வந்துச்சேயான், நீங்களா? அவங்களும் ஒன்று சொல்றாங்க. இத மாதிரி இது சொல்லி சொல்லாத இங்க இப்படிப்பட்ட சாத்தானுடைய கண்ணி மோசமான நிலைமையில உங்களை தள்ளுறதற்கு இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களை சுற்றிட்டு தான் இருக்கு. சிலது ஊமையா செயல்படும், வெளியே தெரியவே தெரியாது, அண்டர் கிரவுண்டா செயல்படும். சிலது ஆக்ஷன்லயே செய்தணும், சிலது முறப்பா பண்ணும், சிலது மறைமுகமா பண்ணும், சிலது சிரிச்சிட்டே பண்ணும், சிலது நல்லதனமா பண்ணும். ஜாக்கிரதையா இருங்க. ஒரு வாட்டி வாணி மகால்ல மீட்டிங் நடக்குது, பிசாசு போராட்டத்தில் இப்படி செய்வன் அத்தனை செய்வனே. பிடிச்சிருந்த ஒரு சகோதரனுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு நான் போயிடுறேன் போயிடுச்சு. போயிட்டு நான் திரும்பின உடனே ஆண்டவர் சொன்னாரு, இது ஏமாத்திரம் பாருன்னு. திரும்பி பார்க்குறேன், இப்படி ஆரம்பிச்சான், மாட்டிக்கிட்டான். அப்படி உரிச்சான், ஆஃபீஸ் ரூம்ல போட்டு உரிச்சிட்டோம், ஜெபிச்சிட்டோம். அப்புறம் ஓடுறான் பாரு, துண்டைக்கான துணியக்கான பிசாசு. அது மாதிரி சில நேரங்களில் சில பிசாசு தந்திரமா இருக்கும், குடும்பத்தை விட்டு போனது போல இருக்கும், இனி எதுவுமே இல்லைன்னு இருக்கும். நீ அசதியா இருக்க கூடாது. நீ அந்த சைக்கிள் கேப்ல உனக்கு குடும்பத்தை அழிச்சிருவான். எப்பவுமே எந்த நேரமுமே நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஜபத்தோடு இருக்க வேண்டும். உன்னை ஊமையாக்க கூடாதுன்னு நீ முன்னாடியே ஜெபிக்கணும். நான் போறது சபைக்கு உமாராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட. இங்க நான் ஊமையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. மற்ற நேரங்கள்ல அண்ணி எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க மச்சான், எப்படி இருக்கீங்க, எப்படி அம்மா அப்பா அப்படி நம்ம வாய் திறப்போம். ஆனா சபையில வந்ததும் ஊற்று தண்ணீரை இந்த தேவ ஆவியே ஜீவநிதியை பொங்கி ஒரு பல்லு இல்லாத கிளையோட மாதிரி ஆடும் ஆய். இங்க அத்தனை பேருக்கு பல்லு இருக்கு, இங்கதான் வாய் திறக்கணும். ஆமென். இப்ப திறப்போமா? அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் விரட்டி இனி வாழ்காது, இது தீங்கும் தீண்டாது. நேசரித்து மீட்பினி நெருங்காது சாத்தான். நேசரித்து மீட்பினி நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. சரி, நம்ம இங்க இப்படியே இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது. அதனால ஊமையான ஒரு ஆவி அவன் என்கிட்ட அவ்வளோ பேசுறான், குசுன்னு பேசுறான். ஆனா உண்மையில சொன்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் திடீர்னு அவரையே பார்க்குறாங்க. இதுவரைக்கும் பேசியிருந்த என்னாச்சு? வாய் தான் செய்து. அப்போ ஊமையான ஆவி புகுந்து அவன் தொண்டையில பிடிச்சிட்டு பேச விடாம தடுக்கிறான். உடனே அந்த என்ன அழைத்து இந்த பாஸ்டர் அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், வந்தாங்க. வந்த உடனே நல்லா தான் பேசு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ஏதோ நான் அவனை ஊமையாக்குன மாதிரியும் தொண்டையில நான் நெரிச்ச மாதிரியும் அவங்க ஃபீலிங். அது சரி, என்னமோ
இருந்தா உடனடி எல்லாரும் சுற்றி நின்று தோத்துறான் தோத்துறான் ஆண்டவர், இவனை வாயை திறங்க ஆண்டவர், இவன் எல்லாரும் இப்படி இப்படி பார்க்கறான். அவன் பேசுறான், நீ பேசுறடா எங்களை கேட்கணுமே. அவன் பேசுறான், அவன் பேசுறது அவன் நினைக்கிற தெரியுது. அவன் ஏன் இப்படி கூடி நிற்கிறீங்க எனக்கு அப்படின்ட்டுலாம் கேட்குறான். அப்புறம் தள்ள கவிச்சு எல்லாரும், நான் மட்டும் இல்லை எல்லாரும் சுற்றி ஜபிக்க ஆரம்பித்ததும் அவன் அல்லையில ஒரு சத்தம் போட்டான். அப்போ தான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. இல்லைங்க என்ன போக விட மாட்டான். சில நேரத்தில் இது மாதிரி ஊமையான ஆவி சிலது உங்கள் குடும்பத்தில் கவனிச்ச ஒன்றுல தெரியாத மாதிரியே இருக்குங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மிண்டாத பூனை கலத்தை உடைக்கும். இதுக்கு வேற ஏதாவது பழமொழி இருக்கா? ஊமையே ஊரை கெடுப்பான். ஆனால் நம்ம சபையில் அப்படிலாம் இல்லை. எனக்கு கை தட்டுறதுக்கு வையான் கேட்டீங்களா? எனக்கு கை கொஞ்சம் ஜவ்வெல்லாம் விலகி இருக்குது, எலும்பு மாதிரி இருக்குது. ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு கை அடிச்சு தெரியாமல் அடிச்சிட்டேன். அடித்தப்புறம் வலிச்சப்புறம் இப்போ பரவாயில்ல வேணாங்க. அல்லேலூயா. எனக்கு உடஞ்ச கையோடையும் அடிக்கணும் ஆசை தான். நல்ல கை வச்சுட்டு நீங்கள் அடிக்காமல் இருக்கிறீங்க. தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை எல்லாருமே விட. அப்போ ஊமையான ஆவி உண்டு. ஊமையான ஆவி தன் மகனை சொந்த பிள்ளையாக பிடிச்சிருக்கு. அப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்போ அதே மாதிரி தான் எங்கே வந்திருக்காங்க? நேரம் இங்கே வராமல் எங்கே போயிட்டாங்க? சீசர்கள்ட்ட போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கதை நடக்கலை. ஏன்னா நல்ல கவனிங்க, மெயின் அதிகாரிகிட்ட போயிட்டு 1,00,000 கொடுத்து சாதிக்கிறத பியூனுக்கிட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு சாதிக்கலாம்னு நினைக்கிற கதை இது. அல்லேலூயா. அங்கே போய் பியூனு 1000 பிடுங்கி பீஸை பிடுங்கினதுக்கப்புறம் எங்கே வருது? அங்கே வேலைக்கு ஆகலைன்னு சொல்லி நேராக ஸ்ட்ரைட்டாக ஏசப்பா கிட்ட வராங்க. வந்தாச்சு, ஏசப்பட்ட வந்தாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. வந்தாச்சு. வந்துட்டு என்ன சொல்கிறது? ஐயா இவருக்கு ஊமை பரவாயில்லன்னு சொன்னால் பரவாயில்ல, ஊமை சரியாக்குங்க ஆண்டவரை கொடுக்கணும். நான் நேராக உங்கள் சீசர்கிட்ட கொண்டு போனேன், அவங்களால முடியாதனால இங்கே கொண்டு வந்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் என்ன தெரியுது? எதா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட. நல்லா புரிஞ்சுதாம்மா? என்ன யாரும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. யோசிக்கக்கூடாதுன்னா வேற மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. பேச மாட்டேன்றாரு, முன்ன மாதிரி இல்லையே. வயசு ஆக ஆக முன்ன மாதிரி இருக்க மாட்டோம். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிட்ருங்க பாஸ்டர் அன்னைக்கு இருக்க மாதிரி அப்படி தான் இருக்கிறாரு, வயசே ஆகலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, ஏகப்பட்ட வயசு, 7 கலந்த வயசு ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நான் முன்ன மாதிரி சிரிக்க முடியுமா? முன்ன மாதிரி பேச முடியுமா? முன்ன மாதிரி உங்கள்கிட்ட எனர்ஜி கொடுத்து பேச முடியுமா? மணி யோசிக்கிறான். அதனால் நீங்கள் முன்ன மாதிரி பாஸ்டர் இல்லை அப்படின்னலாம் என்ன யார்? நான் சீசனாக்கு, நீங்களும் சீசர்களாக்கு. நம்ம ஒருத்தர் பார்க்க கூடாது. நான் கழிஞ்ச வாரம் சொன்னேன், ஒருத்தங்க எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் என்ன தெரியல, ரொம்ப நல்லா பேசுவாய்வா, இப்போ மூஞ்சா காட்டுறா. நீ அவன் மூஞ்சே ஏன் பார்க்குறே? நீ இயேசுவின் மூஞ்சே பாரு. ஒரு ஆளை அது சமையல் கட்டில் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. வேணாம் விடுங்க. அதனால தான் சமையல் கட்டையை மூடிட்டாங்க. தேவ பிள்ளையே, இங்கேருந்து நேரம் இயேசுவை தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் யார்? இயேசு. நம்ம வர்றது இயேசுப்பா பார்த்து தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், வெற்றி தருகிறவர், நம்ம வாழ வைக்கிறவர் அவர் தான். வாசிங்கம்மா இந்த வசனத்தில் அடுத்து பார்க்கும் பொழுது, இங்கே அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு கொண்டு போனோம், சுகமாக்க முடியல. அவனுக்கு ஊமை மட்டும் இல்லை, அவனுடைய ஆவி என்ன ஆவி? அடுத்து என்ன பிரச்சனை வரும் அந்த வசனம் கடைசியில்? அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. இருக்கட்டும். அந்த ஜனக்கூட்டத்தில் ஒருவன் ஊமையான ஆவி பிடித்த ஒருவனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது அவனை எங்கே பிடித்தாலும், இங்க பாருங்க, அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. எங்கேன்னு வீட்டில் வேணா பிடிக்கலாம், ஆபீஸ்ல வேலை செய்து பிடிக்கலாம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கும்போது பிடிக்கலாம்,
சாப்பாடு சாப்பிட்டு இருக்க பிடிக்கலாம், தூங்கிட்டு இருக்கும்போது அவனை எங்கே வேணாலும் பிடிக்கலாம். பெரிய அதிகாரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்ப, எனக்கு பாதுகாப்பு போலீஸ் சொல்லி அங்கே வேணாலும் பிடிக்கலாம். இந்த ஆவி எங்கே பிடிச்சாலும் அவனை அலைகழிக்கிறது. அங்க போட்டு அலக்களிக்கிறது. அலலுயா, ஒரு அலலியோ சொல்லுங்க, சத்தமா அலலியோ சொல்லுங்க, இன்னொரு அலலியோ சொல்லுங்க. பாஸ்டர் அம்மாவும் நானும் காரில் ஊரில் இருந்து வரோம், இங்கே இல்லை ஊரில் நடக்க சம்பவம் வரோம். கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம், சாரி பைக்கா காரான்னு நல்லா புரியல, வந்துட்டு இருக்கோம். வெயிட்டிங் ஷெட்டில் ஒருத்தன் இருந்தான். நாங்கள் போகிறதுக்கு வரதுங்கிறது அங்கே தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் இந்த வழி தான் போனோம், ரோடு ஓரத்தில் இருக்கான். நாங்கள் போகிறது எப்படி பார்த்தோம் எழும்பி வந்தான். அவனை வெயிட்டிங் ஷெட்டில் பஸ் ஸ்டாண்டில் பிடிக்குது, அவனை பஸ் ஸ்டாப்பிங்கில். அப்புறம் நாங்கள் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் இப்படி போய் உட்காந்தான். எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, எனக்கு முன்னாடி ஏசப்பா போயிட்டு அவனுக்கிட்டே இருந்தால் திரட்டி விட்டுருப்பார் போல் இருக்கு. பாவம் சும்மா இருந்தவன் நடு ரோட்டில் வந்து ஒரு சுற்றி ஒரு யூட்டர்னால் அடித்து உள்ளே போய் உட்காந்தான். நீங்கள் போகிற இடத்துல என்ன பிசாசு இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஆஃபீஸில், வீட்டில், பஸ் ஸ்டாண்டில், தெருமுனை, தண்ணி பிடிக்கிற குழாய், எங்கே இருந்தாலும் அங்கே நீங்கள் போகும்பொழுது அங்கே எந்த சாத்தா இருந்தாலும் ஓடும். அது ஓடுனா அந்த இடம் ஆசீர்வாதமாக முடியும். நீ போய் கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருபோதும் தோல்வியை பார்க்க முடியும். ஏன்னா நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொண்டு போன எங்கே வேணாலும் பிடிக்குது அவனை. சரி வாசிங்க. பிடிச்சது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டதுங்க சீஷரிடத்துல துரத்தி விடும்படிக்கு. சரி, இப்போ முதல்ல ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்றேன். எல்லாரும் என்ன பாருங்க, தெரியறனா? இங்க தெரியலன்னா டிவியில் கூட பாருங்க, அங்க தெரியும். சோர்ந்து போகாதிருங்கள். உங்க ஆத்துமாக்குள்ள மனசுல வச்சு சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி வெளியே வாய் வரக்கூடாது. உள்ளே மனசுக்குள்ளேயே ஜான் பண்றே சோர்ந்து போக அப்படின்ற மாதிரி உங்க பேரை சொல்லி சோர்ந்து போகாதுன்னு சொல்லுங்க. சொன்னீங்களா? சரி, எனக்கு கேட்க வேண்டாம், பக்கத்தோட கேட்கக்கூடாது. தைரியம் வேறுன்னு சொல்லுங்க. ஒரு நான் பார்த்தேன் இப்போ தைரியம் தைரியம். என்ன சொன்னாலும் ஒரு சிலது அப்படி தொங்கிட்டு தான் இருக்குது. பாஸ்டர் முடியல பாஸ்டர், டயர்டாக இருக்கிறீங்க, முடிச்சிடுறேன். தைரியமாக இருக்கீங்களா? தைரியமாக இருங்க. உங்களுக்கு தைரியம் கொடுக்குறது யாரு? ஏசப்பா. இது என் வாழ்க்கையில் இயேசு செய்வார், நம்பிக்கை வைங்க. இப்படி இது நடக்கும், நிறைவேற்றுவார், நாங்கள் நல்லா இருப்போம். என் மனசிற்படி ஏசப்பா காட்டுற வழியின்படி நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்கிற ஒரு உறுதியை உங்க மனதுக்குள்ள எடுங்க. நீங்க வந்திருக்கிற சீசர் இடத்துல இல்ல, நீங்க நேர இயேசு இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அவனை அழைத்து குணமாக்கினார். இயேசு உங்களை அழைத்து குணமாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். இயேசு அழைத்து அவருடைய மகனை என்ன செய்தாரு? குணமாக்கினார். அவர் தொட்டதுக்கு அப்புறமாக, அவன் குணமாக்கினதுக்கு அப்புறமாக, அவர் சுகம் கொடுத்ததுக்கு அப்புறமாக அவனுக்கு அந்த வியாதி வந்ததில்லை. ஏனென்றால் அதுவரைக்கும் அவனை பிடித்திருந்தது சாத்தான், இனி அவனை பிடித்திருக்கிறது இயேசு. சாத்தான் பிடித்தால் நுரைதள்ளி விழுவான், இயேசு பிடித்தால் அதிலிருந்து தூக்கி நிறுத்தி வாழ வைப்பார். நான் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பமே நுரைதள்ளி விழாது, உங்கள் குடும்பம் வாழ போகிறது. ஆமென். உங்க பிள்ளைகள் வாழ போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வாழ வைக்கும்படி என் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் உறுதியாய் நிற்கிற குடும்பமே, சந்ததியே, ராஜரீக பிள்ளைகளே, உங்களை தேவன் அவிரதமாய் நடத்த போகிறார். இனி சொல்ற, நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். விசேஷ ஆண்டு இனிதான் வெளிப்படுத்த போகிறார். விசேஷ கர்த்தர் தான் கொடுக்க போகிறார். கர்த்தர் கூப்பிட்டு சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை, அந்த அப்பம் போய், என் பிள்ளைகள் பாத்தீங்களா, என் மகனை பாத்தியா, என் மகனை பாத்தீங்களா,
எப்படி இருந்தான்? வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவனை அந்த ஊமை பிடிக்கல, நுரை தள்ளல, தீ நெருப்புல விழல. பாரு, இப்போ அவன் எப்படி இருக்கான்னா ஃபைன் அண்ட் ஃப்ரெஷ். அவன் நீட்டா புதுசா கெட்டு போகாம இருக்கான், சத்துருவால் பிடிக்கப்படாம இருக்கான். உன் வீடு, நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்கள் சந்ததிகள் கெட்டு போகாமல் கர்த்தர் வைப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.